ஓம் நம சிவாய வாழ்க. பக்தமே என்பர்களே, இந்த புரட்டாசி மாதம் புனிதமான மாதம். அந்த புனிதமான புரட்டாசி மாதத்தில் ஏன் சுபகாரியங்கள் விளக்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்பதை பற்றி ஒரு சின்ன சிந்தனை. புரட்டாசி மாதத்தில் கிருஷ்ணபட்ச, அதாவது பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய 15 திதிகளும் அபகர்மாக்களின் மகாலயபட்ச தர்ப்பண சிராஸ்தம் செய்ய வேண்டிய காரணத்தால் பித்ருக்களின் அபரபட்ச சிராஸ்தம் செய்வதால் அதை முன்னிறுத்தி கொண்டு சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடனை செஞ்சுட்டு தான் சுபகாரியங்கள் செய்யணும் என்பதாலும் இது மிகவும் சக்தி வாய்ந்த மாதம், பெருமாளை வணங்கக்கூடிய மாதம். அதுக்கப்புறம் சக்தி வழிபாடு, நவராத்திரியில் சக்தி வழிபாடு செய்யக்கூடிய மாதம். இப்படி தெய்வங்களுக்கு ஒதுக்கப்பட்ட மாதம். இன்னொரு முக்கியமான விஷயம், தட்பவெட்ப மாற்றங்கள் மாறக்கூடிய மாதம். அதாவது வெப்ப காலத்திலேருந்து குளிர்காலத்துக்கு மாறக்கூடிய மாதம். அதனால் உடலில் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதாவது பருவநிலை மாற்றத்தின் காரணத்தினால சில ஒவ்வாமைகள் ஏற்படும், ஜீரண சக்தி கம்மியாகும். அதனால் சைவமாக இருந்து விரதம் இருப்பது மிக மிக நல்லது, உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் என்பதெல்லாம் கணித்து முன்னோர்கள் புரட்டாசி மாதத்தை புனிதமான மாதமாக, இறைவனுக்கு உள்ள மாதமாக, அந்த பெருமாளுக்கு உள்ள உகந்த மாதமாக, சக்தி வழிபாட்டுக்கு உகந்த மாதமாக புரட்டாசியில் நம்ம சுபகாரியம் வைக்க வேணான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மிக முக்கிய காரணம் 15 நாள் பித்ருக்கடன் செய்யக்கூடிய காலமாக இருக்குது. அதாவது மகாலயபட்ச தர்ப்பண சிராஸ்தம் செய்யக்கூடிய மாதம். புரட்டாசி மாத பௌர்ணமியிலிருந்து வரக்கூடிய 15 நாள் அமாவாசை வரை முன்னோர்களுக்கான இது காலம். மகாலயபட்சம், அதாவது மகான மிகப்பெரிய கூட்டமாக ஆத்மாக்கள் கீழிறங்கி வருவாங்க. அவங்களுக்கு நம்ம பித்ரு தர்ப்பணம் செய்யும்போது மனமகிழ்ந்து ஏற்றுக்குவாங்க. அவங்களுடைய வாரிசுகளை காண ஆவலோடு வருவாங்க. அதனால தான் வீட்டில் தீபம் ஏற்றி அவளுக்கு ஒரு டம்ளர் தண்ணி வச்சு இரவு வேளையில் ஒரு மணி நேரம் வாசலில் விளக்கேற்றி வைப்பது அவளுக்கு வரக்கூடிய ஆத்மாக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். உங்களை வாழ்த்திட்டு போவாங்க. இதெல்லாம் நம்ம கடைபிடிக்க போகும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றம் வாழ்க்கையில் ஏற்படும். ஏன்னா பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சாலே அதுக்கப்புறம் தான் குலதெய்வம் ஆசீர்வாதம் கிடைக்கும். பித்ருக்களுக்கும் குலதெய்வத்துக்கும் நெருங்கிய சம்மந்தம் உண்டு. அதனால தான் முதல்ல குலதெய்வ வழிபாடு பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா குலதெய்வம் வழிபாடு பண்ணால் பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். பித்ருக்களுக்கு நம்ம இது செய்யும்போது, அவங்கள மன மகிழ்ச்சி பண்ணும்போது குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்படி ஒரு மாதம் புரட்டாசி மாதம் என்பதால் இதில் நம்மளுடைய காரியங்களில் கவனம் செலுத்தக்கூடாது. திருமண காரியங்கள், கிரகபிரவேச காரியங்களில் கவனம் செலுத்தினா அப்புறம் வரவங்களுக்கும் சிரமம், விரதம் கடைபிடிக்கிறவங்களுக்கும் சிரமம். அப்படிங்கிற ஒரு முக்கியமான காரணத்தினாலையும் முன்னோர்கள் இந்த புரட்டாசி மாதத்தை தெய்வங்களுக்கு உகந்த மாதமாக மாற்றியுள்ளார்கள் என்பதை அறிந்து கொண்டு இந்த புரட்டாசி மாத விரதத்தை மனப்பூர்வமாக செய்து வாழ்வில் பல வெற்றி அடைய எல்லாம் வல்ல குருவர்களாலும் இறையர்களாலும் வேண்டிக் கொள்கிறேன்.